ஆல்ரெடி யூனிட் 7 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்து யூனிட் 8ல இந்த ஏரியாவும் ரொம்ப பெரிய ஏரியா தான். ஏன்னா இதில் அரோமேட்டிசிட்டி இருக்கு. இந்த அரோமேட்டிசிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கான்செப்ட் வந்து இன்க்ளூட் ஆகும். ஒரு அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கு, அதே மாதிரி ஒரு சால்வாலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு, ரெசனன்ஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம 2019 டிஆர்பியில் கேட்டது ரெசனன்ஸ் எனர்ஜி பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் சிஸ்டம், சைக்கிளிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது, ஃப்ரண்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுது அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த அரோமேட்டிசிட்டி அப்படிங்கிற ஒரே டாபிக்ல இருக்கு. அது இல்லாமல் இந்த அரோமேட்டிசிட்டியில் அரோமேட்டிக்னா என்ன, நான் அரோமேட்டிக்னா என்ன, ஆன்டி அரோமேட்டிக்னா என்ன அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டியான ரோல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாசி அரோமேட்டிக் இருக்கு, சரிங்களா, ஹோமோ அரோமேட்டிக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து யூனிட் 8 இருக்கு. அடுத்து அதனுடைய செகண்ட் பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, சரிங்களா. ஜெனரலாக அரோமேட்டிக்ல ஒரு அடிஷன் ரியாக்ஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நாட் பாசிபிள், பட் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபுளாக நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதில் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்ல ஒன்று எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இன்னொன்று நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கக்கூடிய 2 கேட்டகரி. அதில் அந்த சப்ஸ்டிடியூஷன்ல அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிடில்கிராஃப், அல்கைலேஷன், அசைலேஷன், அதே மாதிரி நமக்கு நைட்ரேஷன், ஹாலஜனேஷன், சல்போனேஷன், நைட்ரோசேஷன் இதெல்லாமே அந்த எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி. நியூக்ளியோபிலிக் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எஸ்ஆர்இஆர் மெக்கானிசம் இருக்கு, இன்னொன்று எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பென்சைன் மெக்கானிசம். இது சப்ஸ்டிடியூஷன்ல அடுத்து வரக்கூடிய கேட்டகரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கார்போ கேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன, கார்பானியனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன, கார்பன் ஃப்ரீ ராடிக்கலுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன, அதாவது இன்டர்மீடியேட்ஸ் உடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் அது பெரும்பாலும். அதில் நிறைய பெனகோல் இருந்து நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு மேட்ரிக்ஸ் ரியாக்ஷன், ஸ்டாக் எலிமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பிளஸ் அதில் கொஞ்சம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு லார்ஜர் ஏரியா இந்த யூனிட் நம்பர் 8ல இருக்கு. இத்தனை ஏரியாவை கவர் பண்ணுறது நமக்கு மினிமம் ஒரு 1 மந்த் ஆகும், சரிங்களா. அதனால 1 by 1 நீங்க எந்த இடத்துல டவுட் இருந்தாலே அதே இடத்துல நீங்க நிதானமாக கேட்டுக்கலாம். யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா கேட்டுக்கோங்க, சரிங்களா. அது அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் அதே இடத்துல சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட அது என்ன பண்ணலாம், அது மூலியமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சரிங்களா. இப்போ ஜெனரலா அரோமேட்டிசிட்டி அப்படிங்கிறதுல லாஸ்ட் உங்களுக்கு தெரியுதா டாக்டர் செல்வர் தெரியுதா இந்த கடைசியில முதல்ல அரோமேட்டிசிட்டி என்ன, அரோமேட்டிசிட்டி எதுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வருது, மெயினானது ஸ்டெபிலிட்டி. ஒரு சைக்கிளிக் சிஸ்டத்துக்கு ஒரு சைக்கிளிக் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பென்சின். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, பென்சின் வந்து ஐடி அரோமேட்டிக்கா, பென்சின் என்னது ஐடி அரோமேட்டிக் சிஸ்டம். ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பென்சின். இப்போ பென்சின்ல நமக்கு நார்மலாக ஆல்ரெடி தெரியும் ஒரு அல்கின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த அல்கின்ல ஒரு புரோமின் ஆட் பண்றது BR2, சரிங்களா. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், எனக்கு அல்கின். அடிஷன் வந்து என்ன அடிஷன், ஆன்டி அடிஷன். இந்த சின்ன அடிஷனா ஆன்டி அடிஷன் அப்படிங்கிறது அந்த ரியேஜன்ஸை பொறுத்து சின்ன அடிஷன் ரியேஜன்ஸ்ல இருக்கு. இப்போ டைபோரின் இருக்கு, சின்ன அடிஷன் ரியேஜன். அதே மாதிரி மெர்குரேஷன், டிமெர்குரேஷன், சின்ன அடிஷன் ரியேஜன், BR2 ஆன்டி அடிஷன். இந்த மாதிரியான ரியேஜன்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு எலக்ட்ரான் ரிச், இதை எப்படி எழுதலாம், BR+ BR- எழுதலாம். ஒரு எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது முதல்ல ஒரு புரோமின் வந்து ஃபார்ம் ஆகும் ஏதாவது ஒரு பிளேஸ். இது சிமெட்ரிக்கல் நேச்சரா இருக்கிறதால ஒரு புரோமின் ஆட் ஆன பிளேஸ்ல ஒரு கார்போகேட்டையன் நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஒரு கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஃபார்ம் ஆகும்னா சைக்ளிக் குரோமியம் அயன் வந்து ஃபார்ம் ஆகும், இப்படி ஃபார்ம் ஆகும், சரிங்களா. அடுத்து வரக்கூடிய சப்போஸ் இது ஃப்ரண்ட் சைடா இருந்தா இதோட ஸ்டீரிக் கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணி இருந்தா இது எபோவ் தி பிளேனா இருந்தா அட்டாக் பண்ணும்போது எங்க நடக்கும், பிலோ தி பிளேன் நடக்கும். ஏன்னா ஸ்டீரிக் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால அப்ப இன்னும் வரக்கூடிய புரோமின் வந்து அதோட ஆப்போசிட் சைடுல அட்டாக் பண்ணும். ஸோ நார்மலா ஆன்டி அடிஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் BR2 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி அடிஷன் ரியேஜன்ட். அப்ப நம்ம ஜெனரல் ஸ்டீரிக் கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, இப்போ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிஷன் அப்படின்னா BR2 நமக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும். 2 சின்னவோ இல்லை 2 சேம் சைடில் இருக்கிறது நமக்கு கிடைக்காது. அதுக்கான ரீசன் இதுதான். ஃபர்ஸ்ட் சைக்கிள் குரோமியம் அயன் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல ஒரு BR- அட்டாக் பண்ணும்போது நமக்கு இது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று எபோவ் தி பிளேன்ல, இன்னொன்று பிலோ தி பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக இது வந்து ஒரு அல்கைனில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்,
similar to the benzene. இப்போ பென்சின்ல Br2 ஆட் பண்றோம். நடக்குமா? ஏன்னா பென்சின் அப்படிங்கிறது ஆல்ரெடி அரோமேட்டிக் ஹைலி அரோமேட்டிக் நேச்சரா இருக்கிறதுனால சப்போஸ் இந்த பாண்டை நீங்க பிரேக் பண்ணி இப்படி எழுதுதா இருந்தா சரிங்களா இப்படி இருந்தா இது ஆல்ரெடி ஹைலி அரோமேட்டிக் சிஸ்டம் ஒரு நான் அரோமேட்டிக் சிஸ்டமா மாறும். எப்பவுமே ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட் அன்ஸ்டேபிளா மாறதுக்கு ட்ரை பண்ணாது. சோ பென்சின்ல ஒரு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. எலிமினேஷன் நடக்குமா அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன் உடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னது எலிமினேஷன். இப்போ ரெண்டு பிஆருக்கு வெளியே போயிட்டு திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும் எலிமினேஷன். முதல்ல அடிஷன் நடந்தா தான் என்ன பாசிபிள் எலிமினேஷன் பாசிபிள். அப்ப ஜெனரலா பென்சில் என்ன பாசிபிள் இல்ல அடிஷன் ரியாக்ஷன்ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸோ நமக்கு பாசிபிள் கிடையாது. ஆனா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு பாசிபிள். அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கேட்டகரியில் பார்ப்போம். ஆனா இதே வந்து பென்சில்ல வந்து பார்க்கும்போது ஹைலி ரெடியூசிங் ஏஜென்டான ஹைட்ரஜன் பல்லேடியம் இருக்கக்கூடிய எல்லா பாண்டையும் ரெடியூஸ் பண்ணும் பர்டிகுலர் டெம்பரேச்சர் சரிங்களா. அது ஹைலி டாஸ்டிக் கண்டிஷன்ல அந்த மாதிரி நடக்கலாம். ஆனா நார்மலா வந்து ஒரு பென்சில் என்ன நடக்காது அடிஷன் ரியாக்ஷன்ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸோ ஜெனரலா பென்சில்ல பாசிபிள் இல்ல. ஆனா ஜெனரலா பென்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷனோ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஜெனரலா சொல்லும்போது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நார்மலா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த அரோமேட்டிசிட்டி அப்படிங்கிறதுல இந்த அரோமேட்டிக் கேரக்டர் எதெல்லாம் வச்சு அரோமேட்டிக் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தியரிட்டிக்கல் மெத்தட் ஒன்று இருக்கு எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு ரெண்டு இருக்கா. ஒன்று தியரிட்டிக்கல் மெத்தடு இன்னொன்று என்னது எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ தியரிட்டிக்கல் மெத்தட் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூல் நம்பர் 1 ஒரு அரோமேட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா 4n+2 5 எலக்ட்ரான்ஸ் ரூலை உபயோகிக்கணும் கரெக்டா. இது ரூல் நம்பர் 1. அடுத்தது என்னது சைக்ளிக் நேச்சரா இருக்கணும் டீலோக்கலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ் கரெக்டா. டீலோக்கலைசேஷன் ஆர் ரெசனன்ஸ் இருக்கணும். அடுத்தது பிளேனாரா இருக்கணும் கரெக்டா. அடுத்து என்ன இருக்கணும் பிளேனாரா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கும். n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர். நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது n = 0 1 2 இந்த மாதிரி இருந்தா இது எல்லாமே அரோமேட்டிக் பிளேனார் நேச்சரா இருக்கணும் கான்ஜுகேஷன் இருக்கணும் ஆர் ரெசனன்ஸ் இருக்கணும் சரிங்களா. 4n+2 5 எலக்ட்ரான்ஸ் உபயோக பண்ணணும். பிளஸ் வந்து n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர். இந்த கண்டிஷன்ஸ் தியரிட்டிக்கலா ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. அது 4n+2 5 எலக்ட்ரான்ஸ் உபயோக பண்ணா அது அரோமேட்டிக் அப்படிங்கறத நம்ம தியரிட்டிக்கலா சொல்லுவோம். பட் எக்ஸ்பெரிமெண்டலா அப்படி கிடையாது சரிங்களா. இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அந்த காம்பவுண்ட் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுல எந்த மாதிரியான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அது டயாட்ரோபிக் நேச்சரா இருக்கும். டயாட்ரோபிக் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு பென்சில் இருக்கு அந்த பென்சில் எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ணும்போது டயாமேக்னெட்டிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி டயாமேக்னெட்டிக் கரண்ட் இப்போ ஒரு பென்சில் இருக்கு இந்த பென்சில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கரெக்டா இல்லையா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது எப்படி இருக்கணும் நம்ம NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபில படிக்கிறோம்ல இல்லையா. என்ன படிக்கிறோம் இன்னர் புரோட்டான் என்ன அவுட்டர் புரோட்டான் என்ன அப்படிங்கறத வச்சு தான் அந்த புரோட்டான் டி ஷீல்டு புரோட்டானா ஷீல்டட் புரோட்டானா அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எது ஷீல்டட் புரோட்டான் எது டி ஷீல்டட் புரோட்டான். இப்போ ஒரு மேக்ரோசைக்ளிக் மாலிக்யூல்ஸ் இருக்கு ஒரு மேக்ரோசைக்ளிக் மாலிக்யூல்ஸ் ஏதாவது ஒரு மேக்ரோசைக்ளிக் மாலிக்யூல்ஸ் இருக்கு அது உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ்ல என்னது ஷீல்டட் புரோட்டான்ஸ் வெளியில இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் என்னது டி ஷீல்டட் புரோட்டான். இந்த டி ஷீல்டட் புரோட்டான் அப்படிங்கிறது தான் அதனுடைய டெல் வேல்யூ அதிகமா இருக்கும். எங்க ஷீல்டிங் நேச்சர் அதிகமா இருக்கும் டெல் வேல்யூ என்ன ஆகும் கெமிக்கல் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய டெல் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். டி ஷீல்டட் புரோட்டானா இருந்தா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப ஒரு காம்பவுண்ட் ஹைலி அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கு இல்லனா அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்குன்னா அது வந்து ஒரு டயாட்ரோபிக் அதாவது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணக்கூடிய ஒரு டயாட்ரோபிக் நேச்சரா இருக்கும் சரிங்களா. அது டயாட்ரோபிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லோப்ஸ்ல ஒரு டயாமேக்னெட்டிக் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சர் இருந்தா இட் இஸ் கால்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் என்ன சொல்றாங்க கண்டிப்பா ஒரு டயாட்ரோபிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சரிங்களா. பாராட்ரோபிக் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி அரோமேட்டிக் சரிங்களா. ஓகே ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம அடுத்தது முதல்ல அரோமேட்டிக்னா என்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்டி அரோமேட்டிக்னா இருக்கும். அப்போ அரோமேட்டிக் அப்படின்னா ஜென்ரலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல கால்குலேட் பண்ணி அவங்க பார்க்கும்போது they can produce the diamagnetic current. அதுக்கு பேர் என்ன diamagnetic current அதான் டயாட்ரோபிக்னு சொல்றோம். diamagnetic current அதோட அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல diamagnetic current வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அது அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி அது 4n+2 5 எலக்ட்ரான்ஸோட உபயோக பண்ணும்
அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். தியரிட்டிக்கலாக நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்றதில்ல, தியரிட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறோம் அது ஸ்டெபிலிட்டியா இல்லையா நம்ம சொல்ல முடியும். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணலாம், அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளா இல்லை அன்ஸ்டேபிளா, ஒரு சைக்கிளிக் காம்பவுண்டோட ஒரு ஏசைக்கிளிக் காம்பவுண்ட் ஸ்டேபிளா இல்லையா, இல்லை சைக்கிளிக் காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டெபிலிட்டியை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதோட ரொம்ப முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா, ஒரு பென்சீன் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஒரு பென்சீன் எப்படி ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டலா நம்மளுக்கு ப்ரூவ் சொல்ல முடியல. அப்ப ஜெனரலா சொல்லும்போது ஒரு அரோமேட்டிக் நேச்சர் அப்படின்னு சொன்னா தியரிட்டிக்கலா நீங்க சொல்லும்போது 4n+2 பை எலக்ட்ரான் சொல்ல ஒபே பண்ணும், பிளேனரா இருக்கணும், கான்ஜுகேஷன் இருக்கணும், அந்த n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். இது தியரிட்டிக்கலா நம்ம இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் எல்லா நேரத்துல என்ன பண்ண முடியாது, இது டயாமேக்னெட்டிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, இல்ல டயாமேக்னெட்டிக் லோப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா, இல்ல டயாட்ரோபிக் நேச்சரா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு டைம் நம்மளால என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ணி இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் தியரிட்டிக்கலா நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக். ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா அப்படி கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டலா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அப்ளை பண்ணும்போது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் எந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், டயாமேக்னெட்டிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா அந்த காம்பவுண்ட் ஹைலி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் என்னது, அதாவது டயாமேக்னெட்டிக் கரண்ட் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், டயாட்ரோபிக் இன் நேச்சர். டயாட்ரோபிக் இன் நேச்சர். அப்ப அரோமேட்டிக் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலா இப்படிதான். இது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது, அதனுடைய ரெசனன்ஸ் எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, அதே மாதிரி ஒரு பென்சில்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எதில் இருக்கு அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய மெத்தட்ஸ்ல இருக்கு. டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஜீவா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல இதெல்லாம் மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். சரிங்களா? அப்ப நார்மலா தியரிட்டிக்கல் மெத்தட்ல என்னென்ன சொல்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட்ல என்னென்ன சொல்றாங்க. ஓகேவா? நார்மலா ஹைபிரிடைசேஷன் இங்க இருக்கு. ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாலிகூல்ஸ் அந்த ஹைபிரிடைசேஷன் சொல்றதை விட ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஹைபிரிடைசேஷன் சொல்றது அதாவது ஒரு ஓவர்லாப் எப்படி நடக்குது. இப்போ ஒரு பை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு, ஒரு கார்பன் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி, இதுல நடக்கக்கூடிய ஓவர்லாப் என்ன. சரிங்களா? அந்த ஓவர்லாப் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாண்டிங்னா என்ன, ஆன்டி பாண்டிங்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்னா என்ன, டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்னா என்ன. எப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் விட அதிகமா இருக்கும் அது போல பின்னாடி ஒவ்வொன்றா